மட்டும் இல்லாம ஸ்ரீ விஷ்ணுக்கு அழகான மனைவி அஸ்மிதாவும் இருக்காங்க. இவங்க ஒரு பெரிய பிசினஸ் உமன். இன்ஸ்டாகிராம்ல இவங்க பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. எல்லா கல்யாண பெண்களுக்கும் இவங்க மேக்கப் போட்டாதான் சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற இந்த ஜெனரேஷன்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆக்சுவலி இவர் நிறைய வாட்டி கெஞ்சிடாரு, என்னோட வீடியோ வெளியே விட்டுறாதீங்க, என் ஃபேமிலிக்கே அசிங்கம்னு. ஆனா பாத்தீங்கன்னா உண்மைக்கு என்னைக்குமே ஒரு நீதி கிடைச்சே ஆகணும் இல்லையா? இப்போ இவரை பத்தி இன்னைக்குதான் தெரிய வந்திருக்கு. இத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? அவங்க எவ்வளவு பாவம் தெரியுமா அவங்க வைஃப்? அவங்க அவங்க இருக்கிறதுக்கும் இதுக்கும் நீ ஏன் இப்படி இருக்க? I don't think he should be happily married anymore. I don't think that's a false life she is living. You can't let a human fucking being who has children, who has humans growing in her, live a fucking false life. That is what is lies. That is what is living a lie. She cannot live a, we cannot let another human being live such a lie. அவங்களை கூட சொல்லுங்க ப்ரோ, கூப்பிட்டு நான் சாரி கேட்டுக்கிற மன்னிப்பு. ஆனால் இது வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் வாழ்நாள். இதையும் தாண்டி ஸ்ரீ விஷ்ணுக்கு 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க. இன்னும் வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ 3வது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு கதி. இதையும் தாண்டி வீடியோவோட எண்ட்ல என்ன ஆகிருக்குன்னா, பாக்கெட்ல என்னமோ இருக்க எடு எடு அப்படின்னு பார்க்கும்போது காண்டம்ஸையும் மறைச்சு வச்சிருக்காரு. இதுதான் ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்பட்டுச்சு. அதாவது உன்னை வீட்டுக்கு பார்ட்டின்னு கூட்டிட்டு வந்தா எதுக்கு தேவையில்லாம காண்டம் எடுத்துட்டு வர, அப்ப எதுக்கு இதை எடுத்துட்டு வர அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி சந்தேகம் போகுது இல்லையா? ஏன்னா வீட்டுல தங்கச்சி இருக்காங்க, ஆல்ரெடி நீ கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா, உனக்கு லவ்வர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு இந்த காண்டம் வரைக்கும் எடுத்துட்டு வரனா உனக்கு என்ன திமிர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களா மதிக்கிற மக்களுக்கு இவர் நிஜமாவே எப்படி அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. நிறைய இன்ஃபுளுசர்ஸ் நிறைய விதத்துல ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நியூஸ்லயும் மீடியாஸ்லயும் வெளிப்படையா சொன்னா கூட அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் பேசிட்டு அடுத்த நாளே அவங்கள சப்போர்ட் பண்ணதான் செய்றாங்க. ஆனா இந்த இதுல அவங்க எஃப்ஐஆர் போடுறதுனால now you say blame ஏத்துக்கணும்ல. பாத்தீங்களா? என்னது எங்க இருந்து